கோல்ட் வின்னர் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம். வணக்கம் நேர்களே, கோல்ட் வின்னர் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம்ல உங்களை எல்லாரும் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி வடை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வடைனாலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஒரு வாரத்தில் ஒரு தரமோ 2 தரமோ நம்ம சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு ஆசையாக தான் இருக்கும் நம்மளுக்கு. பட் ஆனால் ஒரு நேரம் ஒரு ஹோட்டல் வடை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு அதே இது ஒருத்தங்க வீடாக உளுந்து வடை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியும் டிஃப்ரென்சஸ் வரும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ரெசிபி உண்மையிலே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இது நம்மளா அதை கண்டுபிடிச்ச ஒரு ரெசிபி. சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லெவலுக்கு இது கொண்டு போக போகிறது. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு ஸ்டேஜில் இது எப்படி ஈஸியாக ரொம்ப நேரம் வெயிட்டிங் டைம் இல்லை, ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது இல்லை, ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்காக நம்ம பொதிகை நேயர்களுக்காக ஸ்பெஷலாக கிறிஸ்பி வடை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஊற வச்ச உளுந்து, தாளிக்கிற உளுந்து, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி, அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா. ஸோ அகைன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் கார சட்னி, கொத்தமல்லி சட்னி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ரொட்டீனாக இந்த மாதிரி உளுந்து எடுத்து நான் இப்போ இது ஒரு பெரிய ஆளாக அரௌண்ட் 200 grams ப்ளஸ் அதை ஊற வச்சுருக்கேன். நான் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுறது அப்படின்னு ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம மிக்ஸி எடுத்துக்கிறோம். மிக்சியில் இந்த ஊற வச்ச உளுந்தை இதில் ஆட் பண்ணிடுறோம். இது ஊறின தண்ணி கொஞ்சம் இருக்குது, இது லேசாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லாமே சேர்ந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த உளுந்து ஊற வச்சுருக்கேன். அரைச்சிக்கிறதுக்கு ஒரு பேஸ் காரத்துக்கு நான் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் ரொட்டீன் ப்ரொசீஜர் தான். உளுந்தை நல்லா மலர்ற வரைக்கும் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா அந்த 2 ஹாஃபும் அப்படியே மலர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம ஊற வச்சுருக்கோம். இதுக்கு வேண்டிய அளவு கொஞ்சமாக வாட்டர், ஏன்னா இது ஏற்கனவே கிரைண்ட் ஆயிடுச்சு. இது அடியில் வாட்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நம்மளுக்கு உளுந்துக்கு தேவையான அளவு உப்பு. ஓகேயா? இப்போ திருப்பி இதை அரைச்சிடணும். ஓகே, இப்படி அரைச்சாச்சு. நம்ம எப்போவுமே உளுந்தும் ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ரோட்டீனுங்க. உளுந்து, துவரம்பருப்பு இதெல்லாம் நமக்கு வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன். ஸோ எப்படி நான் வேகன்ஸ் எப்படி முட்டை எடுத்துக்கிறாங்களோ, டெய்லி ஒரு முட்டை இல்லை டெய்லி 2 முட்டை இந்த மாதிரி சாப்பிட்றாங்களோ, அந்த மாதிரி நம்ம ப்ரோட்டீன் நம்மளும் டெய்லி நம்ம அதனால தான் நம்ம ரொட்டீன் கல்ச்சரில் சாம்பார் டெய்லி ஒரு ஐட்டமாக வருது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோட்டீனை நம்ம டீப் ஃப்ரை வேறு பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த அடுத்த ஸ்டேஜ்லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இதை விடையும் ஸ்மூத்தாக அரைக்கணுன்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நான் இந்த கோல்ட் வின்னர் ஆயிலை ஹீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கோல்ட் வின்னர் ஆயில் டீப் ஃப்ரைங்க்கு எடுத்துக்கிறோம். வைட்டமின் D3 என்ரிச்ட் கோல்ட் வின்னர் ஆயில் நம்ம இதுக்கு ஆட் பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் நல்லா சின்ன பேன் எடுத்துட்டிங்கனாலும் பெட்டர் தான். அடுத்த ஸ்டேஜில் தான் நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்க இதில் நம்ம தாளிக்கிற உளுந்து, பச்சையாக இருக்கிற தாளிக்கிற உளுந்து ஓகே கொஞ்சோண்டு இதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா வாயில் சாப்பிட்டோன்னா நல்லா அப்படியே பட்டாசு அடிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி. ஓகே, இதை
மெதுவாக இப்போ எப்படி முட்டைக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ அதோட காற்று போகாமல் இதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை அப்படியே நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தோட இப்படி ஸ்வர்ல் பண்ணி அதை ரொம்ப கடன்னு கலராமல் இந்த மாதிரி வந்து இதை உருட்டி உருட்டி கலரிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் நான் இன்னொரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீட்டர், ஓகே, எலக்ட்ரிக் பீட்டர். இது வந்து நம்ம சாதா பீட்டர். இது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக அது இதுவாகும். இதை வச்சு இதை அப்படியே இப்படி இதில் இப்போது இந்த பெருங்காயமும் நம்ம அடிஷ்னலாக நம்ம போடுறோம். பெருங்காயம் லேசாக இப்போ இதையும் இப்படி நல்லா அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. இதை திருப்பியும் இப்போ நீங்கள் எப்போ கலர்றீங்களோ இதை வந்து இந்த மாதிரி இப்படி பாத்திரத்தை ஒட்டி இப்படியே அதை காற்றே வெளியில் விடாதீங்க. அது கேப்சர் பண்ண காற்றை வெளியில், இதுதான் முக்கியமாக இந்த வடைக்கான முக்கியமான ஒரு டிப்பு. ஓகே, இப்போ வந்து இந்த ஆயில், ஹாட் ஆயிலில் வந்து இப்போ எல்லா ஸ்டேஜுமே என்னோடய அடுப்பு வந்து ஹையில் தான் இருக்குது. இந்த இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த வடையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளோட் பண்ணும், ஒரு நூல் அப்படியே ஃப்ளோட்டிங், அதாவது அந்த எண்ணெய், சூடான எண்ணெயில் பில்லோ தலகணி பஞ்சு எப்படி முதக்கும் அந்த மாதிரி முதக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். இது மேலேயும் ஹாட் ஆயிலை விட்டோன்னா ஈஸியாக அது ஃபுல்லாக வெந்துடும். ஸோ இதை ஜென்டிலாக அப்படி திருப்பி போடுங்க, நல்லா முக்கால்வாசி மேலே நல்லா வெந்ததுக்கப்புறம். ஸோ இப்போ இன்னும் அடிஷ்னல் 2 இன்ஃபர்மேஷன் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ உங்கள்கிட்ட இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு நார்மல் பலூன் விப் அப்படின்ட்டுன்னு இதை சொல்லுவோம், அதை வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சில பேர் வந்து நல்லா நாங்கள் ஆம்லெட்டையே வந்து எக்குக்கே வந்து நாங்கள் ஃபோர்க்கை வச்சு நல்லா பீட் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஃபோர்க்கு வச்சு நல்லா அதை பீட் பண்ணி எடுக்கலாம். பட் எனக்கு என்னமோ இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு ஸ்டெப் அஹெடாக பெட்டராக பண்ணி கொடுக்குற மாதிரி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, நீங்கள் கையில் சுற்றுற மாதிரி இருந்தாலும் சரி, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மேனுவலாக பண்ணுறத விட இந்த எலக்ட்ரிக்கலாக பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக வருது அது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வடை வந்து வேறு லெவலில் இருக்கும். ப்ளஸ் இந்த உளுந்து பிட்டு, தாளிக்கிற உளுந்து வந்து நம்ம ஆட் பண்ணுறது வந்து அது எப்படி தான் ஒரு மொறுமொறுப்பு கொடுக்குது அப்படின்ட்டுன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து அதை கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அதாவது இந்த ஆயிலோட ஹீட்லேயே அது கரெக்டாக உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு அது நல்லா வந்துடுது அது. அண்ட் இப்போ இது இந்த நம்ம ஃபைனல் ப்ரௌனிங்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வடைக்கு. அது வரைக்கும் நான் இன்னும் 2-3 டிப் அபவுட் டீப் ஃப்ரையிங் நான் என்ன சொல்லிடுறேன்னா, எப்போவுமே நீங்கள் டீப் ஃப்ரையிங் வந்து இந்த மாதிரி ஒரு ஷாலோ பேன் எடுத்துக்கோங்க. ஷாலோ பேன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2வது டிப் என்ன அப்படின்னாக்க வந்து கம்மி எண்ணெயாக சின்ன, இப்போ நான் வந்து 2, 4, 6, 8 வடை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிங்கனாக்க இதோட சின்ன சைஸ் பேன் இருந்ததுனாக்க 4 நாளாக போட்டு கம்மியான ஒரு அளவு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நீங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட வடையும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். எண்ணெயும் வந்து நீங்கள் இவ்வளோ நிறைய எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் டீப் ஃப்ரையிங்க்கு ப்ரிஃபரபிளி எவ்ரி டைம் ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன நம்மளோட உடம்புக்கே ஒரு நல்ல பாதுகாப்பு. அது டீப் ஃப்ரைங் ரிமைனிங் எண்ணெயை ஒரு 2 நாளுக்கு தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆயில் கன்சம்ஷன் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அண்ட் ரொம்ப நல்ல ஹெல்த் ஹேபிட்டும் கூட அது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு 2 டிப்ஸ் சொல்லிட்டேன். பாத்திரம் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய இழுப்பு சட்டி மாதிரி எடுத்துக்காமல் ஒரு ஃப்ளாட் பாத்திரம், சின்ன பாத்திரம், ஸ்மால் பேட்சஸாக பொரிச்சு எடுங்க. ஓகே, ஸோ 8 இஸ் அ டீசென்ட் பேட்ச். இப்போ நீங்கள் வந்து 16 வடையை போடணும், இவ்வளோ என்ன இடம் இருக்குது அப்படின்ட்டுன்னு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆயில் நீங்கள் பொருள் நம்பர் ஆஃப் வடை வந்து அந்த ஆயில் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப்
ஆயிலில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அதோட ஹீட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெயோட தன்மை போயிடும், எந்த எண்ணெயாக இருந்தாலும். ஸோ அதனால் வந்து அந்த எண்ணெயோட தன்மையை வந்து எவ்வளவோ ஆரோக்கியமாக நம்மளுக்கு அதை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கும்போது அதை வந்து நம்ம கையில் இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த ஆரோக்கியத்தை நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து அதை இந்த மாதிரி கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணாக்க நல்லா நம்மளுக்கு அது நல்ல ஹெல்த் கொடுக்கும். அது ஸோ இது வாசனை எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து எனக்கு அப்படியே ஒரு டீ கடையில் மழை காலத்தில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ நல்ல ஒரு வாசனை வந்திருக்கு எனக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஆயிலை வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துடணும். ஒரு 5 minutes அப்படியே நீங்கள் வச்சிங்கனாக்கா அப்படியே அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் வந்துடும் வெளியில். எண்ணெயோட போடாதீங்க, எண்ணெயும் வேஸ்ட் ஆகும், உடம்புக்கும் நல்லதில்லை. ஓகே, ஸோ இப்போ எப்படி ஒரு டீப் ஃப்ரைடு இது எப்படி ஆரோக்கியமாக சாப்பிட்றதுங்கிறதும் நம்ம இந்த ரெசிபியில் நம்ம கற்றுட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு வடையை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நல்ல காரமான ஒரு சட்னியில் சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இது நம்மளுக்கு கிறிஸ்பி முறுமுறு வடை நம்மளுக்கு ரெடி. இதை பார்த்திங்கனாக்க அது அப்படியே பிக்கும் போதே எவ்வளோ அழகாக ஆவி பறக்குது. ஸோ ஐம் ஷுர் நீங்கள் இந்த எபிசோடை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். கிறிஸ்பி வடை. Soak the urad dal until it's well blossomed. Soak the urad dal until it is well bloomed. Grind it in a mixie using green chilies and salt. Remove it into a cup. Add the broken urad dal to it. Green chilies, finely chopped onions, ginger, asafoetida, and blend this with a hand blender and deep fry in hot oil.